இந்த கிராபிக்ஸ் கார்டை பொறுத்தளவு நமக்கு எக்ஸ்டர்னலா கிடைக்கக்கூடிய கிராபிக்கல் மெமரி இதை தான் கொடுக்கும். நமக்கு ஒரு அனிமேஷனாக சரி, ஒரு கேமிங்னாகவும் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த கிராபிக்ஸ் கார்டு. இந்த கிராபிக்ஸ் கார்டுல பொறுத்தளவுக்கு மேல கூலர் ஃபேன் இருக்கும். அது ப்ராசஸ் உள்ள கோர்ஸ் வேல்யூல இருந்து வரைக்கிட்டு இது பண்ணி வெளியே தள்ளிவிடும். இதுல கோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 300, 400, 300 அப்படி கோர் ஒவ்வொரு கிராபிக்ஸ் கார்டுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் வேல்யூ இருக்கும். இந்த கோர் என்ன பண்ணும்னா, ஒரு கோரோட வேல்யூ என்ன பண்ணும்னா, அந்த கோரை டேட்டாவை எடுத்துட்டு போறதா கோரோட வேல்யூ. இதுல 1000 ஒரு வீட்டுல ஒரு வேலை இருக்கு, அது 1000 சேஞ்ச் பண்ண எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கிராபிக்ஸ் கார்டு பண்ணும். நமக்கு இந்த கிராபிக்ஸ் கார்டு சப்போர்ட் எதுக்கு சப்போர்ட் ஆகும்னா, ப்ராசஸரோட சேர்ந்து வேலை பார்க்கும். ப்ராசஸரோட சேர்ந்து ப்ராசஸருக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த கிராபிக்ஸ் கார்டு. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, எடிட்டிங், ஹை லெவல் கேமிங்கு, ஷாப்ஸ் டிசைனிங், ஏஐ. இப்போ இந்த கிராபிக்ஸ் கார்டோட டிமாண்ட் அதிகம். ஏன்னா ஏஐல இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். ஏன்னா அதிகமான கோர்ஸும் அதிகமான மெமரிஸும் அதிகமான டேட்டாஸும் தேவைப்படும், அதிகமான கோர் வேல்யூவும் தேவைப்படும். அந்த கிராபிக்ஸ் கார்டில் ஒவ்வொரு கிராபிக்ஸ் கார்டும் ஏற்ற மாதிரி கோர்ஸ். இது மேல இருக்கிறது ஃபுல்லாமே கோர்ஸ், கீழே இருக்கிறது L1 கேட்ச் மெமரி. இந்த கோர்ஸ் என்ன பண்ணும்னா, நம்மளோட டேட்டாஸை ஃபாஸ்டா ரீட் பண்ணி அதை டேட்டாஸை அனலைஸ் பண்றது அந்த கோர்ஸோட வேலை. SLI இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சில 2-3 கிராபிக்ஸ் கார்டு இல்லை அதற்கு மேற்பட்ட அட்டைகள் அந்த போர்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்காக இந்த கிராபிக்ஸ் கார்டு போர்ட் யூஸ் பண்றாங்க. இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸை தயாரிக்கிறது NVIDIA அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இதை தயாரிக்கிறாங்க. இது இருப்பினும் இந்த சமநிலையை பத்தி சொல்லணும்னா, அந்த கிராபிக்ஸ் கார்டுல கோர்ஸ் இருக்கும்போது அதை சரியான சமநிலை பிரிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அந்த சமநிலை. இந்த வெளியில இந்த ப்ராசஸர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூனா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஜிபியூ வந்து ஸ்பெஷல் ப்ராசஸர் ஃபார் ஜிபியூ. இது நமக்கு இது கிரியேட்டிங் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸை கிரியேட் பண்ணி தருது. நம்மளே சொல்லிட்டு ஏஐ அனிமேஷன் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். அப்பதான் அது கிரியேட் பண்ணதான் சொல்லிட்டேன். இப்ப அடுத்து பார்க்க போறது DDR5. இந்த DDR5 மெமரி ஸ்லாட் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டுல இருக்க மெமரி போர்ட். 6-pin ஆக்சஸரி பவர் சப்ளை அப்படின்னா, இந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளையோட சொல்லலாம். இந்த பவர் சப்ளை போர்ட்ல 75 வாட்ஸ் வரும். இந்த பவர் சப்ளை டைரக்டா எங்க போய் வரும்னா, மெமரி, ரேம் இந்த மாதிரியான சின்ன சின்ன போர்ட்ஸ்ல அசம்பிள் ஆகும். இதுக்காக யூஸ் பண்றது அந்த 6.1 பவர் சப்ளை யூஸ். 4-pin ஃபேன் இன்டர்ஃபேஸ் 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ஸ்ல என்ன இருக்கும்னா, 4 பின் இருக்கும். அதுல மாட்டக்கூடிய மேல வரக்கூடிய அந்த ஃபேன்ஸ் இருக்கும். இந்த பவர் சப்ளை ஸ்பெஷல் பவர் சப்ளை. இதுல அதிகமான வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு அதிகமான வேகம் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் ப்ராசஸர்ல இருக்கக்கூடாது. இதோட பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் மறுபடியும் பிசி வச்சு இருக்கும். இது ஸ்டாண்டர்டான டெஸ்க்டாப் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுது. இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் டிரைவர் மிஷின்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது ரயில்வே அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷனே பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அதாவது CPU டு PC வச்சு. இது ஹார்ட் ஸ்டாட்டா போர்ட்ல இருந்து USB போர்ட் வரைக்கும் டைரக்டா கனெக்ட் ஆகுறதா இதோட ஃபங்க்ஷன்ஸே. இப்போ பார்த்துக்கிட்டா இதோட நெசசரி பேண்ட்வித் CPU காம்பனேட் வித் கனெக்ஷன் IO டிவைசஸ். இதோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய வெர்ஷன் 3.0 4.0 தான். இது அதிகமான இன்க்ரீஸ் ஸ்பீடு இருக்கும், பேண்ட்வித்தோட ஸ்பீடு. இந்த EMI எலக்ட்ரோமேக்னெட்டிசம் இன்டர்ஃபேஸஸ் என்ன பண்ணும்னா, நமக்கு அன்வான்ட் நாய்ஸ், அன்வான்டான எலக்ட்ரோ பொல்யூஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி. இது மோர் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னது, இதில் ஆன்டி மேக்னெட்டிக் ஷீல்டிங் அப்படின்னா, நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஷீல்டை ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம மெமரியை கண்ட்ரோல் பண்றது இந்த ஹாஸ்டோட வேலை. முக்கியமான டேட்டாஸை இதுதான் எடுத்து போய் குளோபல் மெமரிக்கும் கான்டாக்ட் மெமரிக்கும் தரும். அதுக்காக இதை ஹாஸ்ட் யூஸ். குளோபல் மெமரின்றது ஒரு பிரைமரி மெமரி, இது ஒரு மெயின் மெமரின்னு கூட சொல்லலாம். இந்த மெமரி எங்க இருந்து எடுக்கும்னா ஹாஸ்ட்ல இருந்து எடுக்கும். இது
ஸ்டோர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஜிபியூ ஹாஸ்ட். இந்த ஜிபியூ ஹாஸ்ட்ல இருந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. குளோபல் அக்செப்டேஷன், அதாவது இந்த மெமரிஸ்ல த்ரெட்ஸா இருக்கும், கிரிட்ஸா இருக்கும், மேக்கிங் ஷேர்ட் மெமரி இதால ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். இதுதான் ஸ்கோப். இதோட கான்ஸ்டன்ட் மெமரினா நமக்கு ஒரு டிஸ்க்குள்ளே இருக்க ஒரு பிரைமரி மெமரி, அதுல உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன மெமரி ரேம் போர்ட்ஸ் மாதிரி, அதுதான் மெமரிஸ். லோக்கல் மெமரி பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீட்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மெமரி ஏரியா வந்து டாஸ்க் வந்து த்ரெட்ஸை இது ஓவரைஸ் பண்றது, த்ரெட்ஸை கண்ட்ரோல் பண்றது, கரெக்டா மெஜர் பண்றது இதோட டாஸ்க். இது எதை நம்பி இருக்குன்னா அலோகேஷன்ஸை நம்பிதான். இந்த த்ரெட்ஸ் வந்து ஒரு கோருக்குள்ள 2 த்ரெட்ஸ் இருக்கும். இதுதான் இந்த த்ரெட். கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்ல நிறைய கோர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால இது அது இன்னொரு வீடியோவா பெரிய வீடியோவா நான் எடுத்து போடுவேன்.